கிரேஸ் டெபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு நிரந்தர வதிவிடம். இன்றைய தியான வசனம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். தியானம். ரட்சிப்பை பெற்ற பின்பு தங்கள் சுய விருப்பப்படி பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ரட்சிப்படைந்த பின்பு தாங்கள் விட்டு வந்த மத சடங்குகளுக்கு திரும்புகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்பதை குறித்து தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே திரும்பவும் ஞாபகப்படுத்தி கூறியதை நாங்கள் தியானித்து வந்தோம். மேலும் இப்படிப்பட்டவர்கள் பூமிக்குரியவர்களை சிந்தித்து அவைகளை நாடி தேடுகின்றார்கள். தங்களுக்கு ஆதாயம் உண்டாகும்படி விசுவாச மார்க்கத்தாரை வஞ்சிக்கும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார். இப்படிப்பட்ட கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே முதலாவதாக விசுவாசிகளாகிய நம்முடைய இருதயமானது பரலோகத்துக்குரியவர்களை வாஞ்சிக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள். ஆதலால் இரண்டாவதாக கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் போக்கில் வாழாமல் அநேக தியாகங்களை செய்து வருகின்றீர்கள். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அதிகமாக பிரயாசப்பட்டு வருகின்றீர்கள். அந்த இலக்கை அடையாதபடிக்கு புறம்பே இருக்கிற அவவிசுவாசிகளோ அல்லது வெளிவேஷம் தரித்து உள்ளே இருக்கிறோம் என்று தங்களை விசுவாசிகளைப் போல காட்டிக்கொள்ளும் கள்ளப்போதகர்களோ உங்கள் பார்வையை திசை திருப்பி உங்கள் கண்களை உலகத்திலே பதிய வைப்பதற்கு இடம் கொடாதிருங்கள். ஆரம்பத்திலே கொண்ட வைராக்கியத்திலே உறுதியாய் நில்லுங்கள். ஜீவவசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தொடர்ந்து நாடி தேடுங்கள். அப்படியாக உறுதியாய் தரித்திருப்பவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நித்திய ஜீவனை அளிப்பார். ஜெபம் செய்வோம். நான் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று என்னை வேறு பிரித்த தேவனே, என்னுடைய கண்களை பரலோக மேன்மையிலே பதிய வைத்து ஓட எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமென். மாலை வாசகம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.